ஓய்வுக்கு பிறகு எந்த பதவியையும் ஏற்கப் போவதில்லை. சில முன்னாள் நீதிபதிகளுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மறைமுக சூடு. புதிய தலைமை நீதிபதி B.R. கவாயிடம் நல்ல தலைமையை பார்த்திருக்கிறேன். அவர் மக்களின் விடுதலைக்கு துணை நிற்பார் என சஞ்சீவ் கண்ணா நம்பிக்கை. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்களாக நியமிக்க உச்ச நீதிமன்றம் ஒப்புதல். ஆனால் ஆகம விதிகளுக்கு உட்படாத கோவில்களில் மட்டும் நியமிக்க ஆணை. ஆகம விதிகளுக்கு உட்படாத கோவில்களை 3 மாதங்களில் கண்டறிய தமிழ்நாடு அரசுக்கு கட்டளை. பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளை சிறைப்பிடித்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசுதான். இதில் திமுக அரசுக்கோ மு.க. ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது? கூச்சமே இல்லாமல் ஸ்டாலின் மார்த்தட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பச்சை பொய்கள் பேசுவதில் பழனிசாமிக்கு நிகர் பழனிசாமிதான். பித்தலாட்ட பழனிசாமிக்கு படுதோல்வி பழனிசாமி என்கிற அடையாளம் மாறப்போவதில்லை. அமைச்சர் ரகுபதி காட்டமான அறிக்கை. கொடநாடு என்றதும் பழனிசாமியின் தொடை நடுங்குவது ஏன் எனவும் தரமாறி வினா தொடுப்பு. தேநீர் இடைவேளை, காஃபி இடைவேளை, அந்த இடைவேளை, இந்த இடைவேளை என எந்த வேலையும் செய்வதில்லை. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மீது உச்ச நீதிமன்றம் கடும் சீற்றம். நாடு முழுவதும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் செயல்பாடுகளை ஆராயப் போவதாக அதிரடி அறிவிப்பு. இஸ்லாமியர் உரிமைகள் பறிபோவதை வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டோம். திமுக அரசுக்கு தாவேகா தலைவர் கடும் எச்சரிக்கை. வெறுமனே வாய் பேச்சோடு நில்லாமல் செயலாற்ற வேண்டும் என வலியுறுத்தல்.